எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆன்லைன் கேஷ் கேம்ஸ்லாம் பேன் பண்ற மாரி ஒரு பில் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் வந்து அந்த பில்ல வந்து உடன்படல. அதாவது அந்த ஆன்லைன் கேஷ் கேம்ஸ்லாம் ரொம்ப வருஷமா இருக்கு. இந்த ட்ரீம் 11, வின்சோ, எம்பிஎல் அந்த மாரிலாம் நெறைய கேம்ஸ் இருக்கு. அதெல்லாம் இவங்க பேன் பண்ண போறேன் அப்படின்னு வந்து ஒரு பில்ல கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து நான் சுத்தமா உடன்படல ஆக்சுவலி. ஏன் வந்து நான் உடன்படலன்னா, இதனால பெனிஃபிட் ஆறவங்க பல லட்சக்கணக்கான பேரு. இப்ப அவங்க ஏன் பேன் பண்ணியிருக்கிறத அவங்க காரணம் சொல்றாங்கிறத அவங்க என்ன காரணம் சொல்றாங்கங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம் நம்ம. அவங்க என்ன சொல்றாங்க, அது வந்து பெட்டிங்கு. பல பேர் வந்து அவங்களோட பணம் இழக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் என்ன பார்க்குறேன்னா, அது வந்து பார்ட் ஆஃப் லைஃப். பெட்டிங்குங்கிறது ஒரு பெரிய தவறு. அது அப்படிலாம் கிடையாது அது. அந்த கேம்ஸ பொறுத்தவரைக்கும் கம்மியான காசு தான் வந்து நம்ம போடுவோம் நம்ம. அது வந்து ஒரு பார்ட்டுன்னு தான் நான் பார்க்குறேன் நான் அது. ஒரு விளையாட்டோட ஒரு போர்ஷன், ஒரு பகுதின்னு தான் நான் பார்க்குறேன் அது. ஸோ அது வந்து எப்படி இவங்க பேன் பண்றது சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல வந்து எனக்கு. ஏன்னா, இப்ப இதனால வந்து இந்த பேன் பண்ணதுனால யாருக்கு நஷ்டம்னு நீங்க கேட்டீங்கன்னா, பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இது நஷ்டம் அது. பணக்காரனுக்கு இது நஷ்டம் கிடையாது. ஏன்னா, இப்போ யாருக்கெல்லாம் வந்து வேலை இல்லையோ, நாட்ல வந்து பல பேருக்கு வந்து வேலை இல்ல. பல இளைஞர்கள் வந்து வேலை இல்லாம வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த மாரி ஆப்ஸ நம்பி இருப்பாங்க. இதுல வந்து நம்ம ஒரு ரூ. 10 சம்பாதிக்க முடியுமா? ரூ. 100 சம்பாதிக்க முடியுமா? ரூ. 1,00,000 சம்பாதிக்க முடியுமா? ரூ. 1,00,00,000 சம்பாதிக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா ட்ரீம் லெவல்லலாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,00,000 அந்த ஃபேண்டஸி கிரிக்கெட்ல சம்பாதிக்கலாம் நம்ம. இப்போ இந்த மாரி ஆப்ஸ்லாம் பேன் பண்றது மூலமா, பல லட்சக்கணக்கான இளைஞர்களோட கனவுகள இவங்க வந்து மண்ணள்ளி போட்டுருக்காங்க. அதான் உண்ம. பல லட்சக்கணக்கான இளைஞர்களோட கனவுல இவங்க மண்ணள்ளி போட்டுருக்காங்க. அதான் உண்மையிலேயே. ஸோ நான் எதுக்கு இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இத ரீகன்சிடர் பண்ணணும். இந்த ஒரு டெசிஷன இந்த பேன் பண்ண இந்த ஆன்லைன் கேஷ் கேம்ஸ வந்து பேன் பண்ணணுங்கிற அந்த டெசிஷன அவங்க ரீகன்சிடர் பண்ணா நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது நல்லது இல்ல. இது பல இளைஞர்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் அது. நீங்க பாட்டுக்கு இத ஓவர் நைட்ல வந்து பேன் பண்றது சரியா வராது. இதனால பெனிஃபிட் ஆறவங்க பல லட்சக்கணக்கான பேரு. வேலை இல்லாதவங்க, பல ஏழை குடும்பங்கள். இந்த ஐபிஎல் டைம்லலாம் நம்ம பார்த்தோம்னா, தினமும் ஒருத்தன் வந்து ரூ. 1,00,00,000 வாங்கிட்டு போறான் ட்ரீம் லெவல்ல. ஸோ இதெல்லாம் எப்படி தப்பா இருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு இதில வந்து எந்தவித தப்பும் இல்ல. இந்த பேன வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீகன்சிடர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் நானு. அவ்வளோதான். நம்ம மக்களாகிய நாமளும் இதுக்கு வந்து போராடுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த பேன் பண்ணது பெரிய தப்பு. நம்ம எல்லாருமே இதனால பாதிக்கப்படுவோம். ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஏழை வரைக்கும் எல்லாருமே பாதிக்கப்படுவோம். இந்த மாரி ஆப்ஸ்லாம் வந்து இந்த ட்ரீம் 11 இருக்கட்டும், வின்சோவா இருக்கட்டும், எம்பிஎல்லா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு இத பேன் பண்ணது வந்து தவறு. அவங்க அத பண்ணக்கூடாது. அவங்க அத ரீகன்சிடர் பண்ணணும். அந்த பேன வந்து வாபஸ் வாங்கணும். பழையபடி இந்த கேம்ஸ்லாம் இயங்கணுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நான் என்னோட கோரிக்கையா வச்சுக்கிறேன். மக்களாகிய நீங்களும் அதுக்கு கோஆப்பரேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன்.